மிக சோகமான வாழ்வின் பாடம் இது. கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அந்த தேவ மனிதன் வாழ்வில் அன்றைக்கு ஒரு நாள் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதவனாய் இருந்தான். தான் இழந்த அபிஷேகத்தை அறியாதவனாய் இருந்தான். தன்மேல் தேவன் வைத்த அந்த கிருபைகளை, தன்மேல் தேவன் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்ததை அவன் அறியாதவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அன்பானவர்களே, இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. பல நேரங்களிலே தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்திருக்க கூடும். பல நேரங்களிலே தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தியிருக்க கூடும். பல நேரங்களிலே தேவன் நம் மூலமாய் பெரிய காரியங்களை சாதித்திருக்க கூடும். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் அழைப்பையும் பிரதிஷ்டையும் இழந்து போவீர்கள் என்றால், இந்த சிம்சோன் தன்னை விட்டு கர்த்தர் விலகினதை அறியாமல் புறப்பட்டு போனது போல நாமும் பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னமும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும், ஆண்டவருடைய அபிஷேகமும், கர்த்தருடைய கரமும் நம்மோடு இல்லை என்பதை உணராமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடும். அன்பானவர்களே, இந்த சிம்சோன் தேவ ஆவியானவர், தேவன் அவனோடு இருந்த அபிஷேகத்தை இழந்து போனதை உணராதிருந்தான். அன்பானவர்களே, எனக்கு ரொம்ப வேதனையான காரியம், கர்த்தர் அவன் கூட இல்லைன்னு ஒன்னையும் அவன் வாழ்க்கையில நடந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசே உடைந்து போனேன். சிம்சோனுடைய வாழ்வை தனிப்பட்ட முறையில் நான் படிக்கும் போது, அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று பார்க்கும் போது நான் உண்மையிலே வேதனை அடைகிறேன். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தவனாய் இருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரம் நீங்க நினைக்கலாம் நான் நல்லா ஜெபிக்கிறேன், நீங்க நினைக்கலாம் நான் நல்லா ஊழியம் செய்றேன், இல்ல நீங்க நினைக்கலாம் நான் நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிறேன். ஆனா இந்த தாழ்மையான ஒரு அன்பான வேண்டுகோள், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டாரா? அன்பானவர்களே, அதை நீங்க அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கங்க. நீங்க அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணத்துல உறுதியா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை அழைத்த அழைப்புல உறுதியா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க மேல வச்ச அந்த அபிஷேகத்துல உறுதியா இருக்கிறீங்களா? பிரதிஷ்டையில உறுதியா இருக்கிறீங்களா? உலக கவர்ச்சி, உலக காரியம், உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ள நீங்க கலந்து தேவன் உங்களை விட்டு விலகிறதை உணராது இருக்கிறீங்களா? அதுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் இழந்து போன ஒரு காரணம், இச்சை அவனை வீழ்த்திருச்சு. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உண்டான காரியம் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் இந்த உலகத்தில் இருந்து உண்டாகிறது. அன்பான